ஜிப்மர்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார்மசிஸ்ட்டுக்கான வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸாம் வைக்கிறதா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜிப்மர் அப்படிங்கிறது வந்து ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ இது வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடியது. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் குரூப் பி அண்ட் சி போஸ்ட். ஸோ குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட்டு தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன் ஆஃப் த போஸ்ட் தான் வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டு. இங்கே ஜஸ்ட்டு கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் டேட்ஸ், அப்புறம் நேம் ஆஃப் போஸ்ட்டு, நம்பர் ஆஃப் கேட்டகரி வைஸ் வேக்கன்சி, அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் இன்னும் கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, இதை பற்றிலாம் பார்க்கலாம். பேசிக்கான விஷயங்கள் மட்டும். மீதி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த பிடிஎஃப்பை வந்து டெலகிராம் குரூப்பில் இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த குரூப்போட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் டேட்ஸுக்கு போயிடலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவைலபிள் ஃப்ரம், ஸோ இதான் வெப்சைட்டு. நீங்கள் இந்த பிடிஎஃப்பில் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிங்கனாலே வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா டேட் பார்த்திங்கன்னா July 19. ஸோ இன்றைக்கி வந்து July 21. ஸோ July 19 ஓப்பன் ஆகிடுச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோசஸ் ஆன் August 19. ஸோ கரெக்டாக 1 month டைம் கொடுத்துருக்காங்க. July 19 to August 19 வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போலேருந்தே நீங்கள் போய் அப்ளை பண்ண முடியும். டவுன்லோட் ஆஃப் ஹால் டிக்கெட்டு இந்த சேம் வெப்சைட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஆனால் அது இப்போ கிடையாது. இட் வில் பி மேட் அவைலபிள் த்ரூ இன்டர்நெட் டவுன்லோட் ஒன்லி, நாட் பை போஸ்ட். நம்ம இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இது எப்போ அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அடுத்த மந்த், அதாவது September 2. ஸோ September 2 அன்னைக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க. எக்ஸாம் வந்து September 14. ஸோ ஹால் டிக்கெட் வந்து 2 weeksக்கு அப்புறமா தான் எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோடு. இந்த எம்ஆர்பி, இஎஸ்ஐசி இதெல்லாம் எப்படி முன்னாடி அட்டன் பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமும் நடக்கும். ஆனால் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் இல்லை சிலபஸ் வந்து இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து குரூப் பி, குரூப் சியில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்கும். இதெல்லாம் குரூப் பி. குரூப் சியில் தான் ஃபார்மசிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. குரூப் சியில் 4th சீரியல் நம்பர் பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து 6. இதுலேயும் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டில் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது. ஓபிசியில் 4 போஸ்ட் இருக்குது. தென் இடபிள்யூஎஸில் ஒரு போஸ்ட். ஸோ 4 + 1 + 1 டோட்டலாக வந்து 6 போஸ்ட் இருக்குது. ஆனால் அது வந்து இந்த கம்யூனிட்டி பேசிஸில் வந்து டிவைட் ஆகுதுங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்ரிசர்வ்டில் வந்து இந்த கம்யூனிட்டி இல்லாமல் யார் வேணாலும் இந்த போஸ்ட்டை வந்து எடுத்துக்க முடியும் 1. பட் மீதி இருக்கிற 4 வந்து ஓபிசிக்கு ரிசர்வ்டு. இது ஒன்று வந்து இடபிள்யூஎஸ்க்கு ரிசர்வ்டு. ஸோ இது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக 6 போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். அப்புறம் ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் குரூப் பி. இப்போ நம்ம குரூப் சியோடது போகலாம். ஹியர் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் கோட் வந்து 242024. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ குவாலிஃபிகேஷனோடு சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்து தேவையாக இருக்குது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். டிகிரி இன் ஃபார்மசி, அதாவது பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஆஸ் ஃபார்மசிஸ்ட். அதாவது நீங்கள் ஈதர் கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட் செக்டார்லேயோ ஃபார்மசிஸ்ட்டாக மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஃபார்மசிஸ்ட். ஸோ இந்த ஒரு டவுட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க.
நீங்கள் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், அதனால் நான் வந்து எலிஜிபிள் ஆக முடியுமா, எனக்கு இண்டஸ்ட்ரியில் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ இருந்தாலும் அது வந்து கணக்கில் வராது. ஃபார்மசிஸ்ட்டாக பிஃபார்ம் முடிச்சிருந்தா 1 இயரும், டிப்ளமோ முடிச்சிருந்தா 2 இயரும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் காட்டுறதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான எசென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் குவாலிஃபிகேஷன். அடுத்தது 2வது குவாலிஃபிகேஷன் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஸ் ஃபார்மசிஸ்ட். ஸோ இது எல்லாருமே பண்ணியிருப்போம். நம்ம ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அது ஜஸ்ட்டு ரினியூவல் பண்ணி எவ்ரி இயர் ரினியூவல் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். பே ஸ்கேல் வந்து சிமிலர் தான். 29,200 லெவல் 5 ஆஃப் பே மேட்ரிக்ஸ் 7 CPC. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா அப் டு 30 இயர்ஸ். அதாவது மேக்ஸிமம் வந்து உங்களோட ஏஜ் 30 தான் இருக்கணும், 30 கிராஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது, அதை நோட் பண்ணிக்கணும். ஸோ அன்ரிசர்வ்டில் மட்டும்தான் 30 இயர்ஸ். மீதி இருக்கவங்களுக்கு என்ன ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேண்டிடேட் வந்து மினிமமாக 18 இயர்ஸை வந்து இந்த டேட் படி அவங்க 18 இயர்ஸை க்ராஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் டிப்ளமோ முடிக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு 18 முடிஞ்சு தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் சிலபஸ் வில் பி பப்ளிஷ்டு ஷார்ட்லி இன் ஜிப்மர் வெப்சைட். ஸோ நான் வெப்சைட் ஆக்சுவலாக செக் பண்ணேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. இன்னும் சிலபஸும் ஸ்கீமும் ரிலீஸ் பண்ணலை. அது ரிலீஸ் ஆனதும் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு வீடியோ போடுறேன். அப்புறம் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் ஃபார் CBT அண்ட் ஸ்கில் டெஸ்ட். ஸோ CBTங்கிறது தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருந்தாங்க. ஸ்கில் டெஸ்ட் ஸ்கெடியூல் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர். ஸோ எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் தான் September 14 சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ CBT முடித்தாலும் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். இதில் மினிமம் எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா CBTயில் அன்ரிசர்வ்டு EWSக்கு 50% எடுக்கணும். இல்லை பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா 45, இல்லை SC ST OBCனா 40. இது வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து எல்லாருமே 50% வந்து எடுத்துருக்கணும். ஸோ ஸ்கில் டெஸ்ட் பற்றி பின்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், இருக்கா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 13 சொல்லியாச்சு. ஆனால் இது வந்து ஒரு சிலருக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். SC STயில் இருக்கவங்களுக்கு 5 இயர்ஸ், அதாவது 35 இயர்ஸ் வரைக்கும் SC STயில் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். OBCயில் இருக்கவங்களுக்கு 3 இயர்ஸ். ஸோ 33 வரைக்கும் இந்த டேட் படி உங்களோட ஏஜ் வந்து 33 இருந்தால் கூட OBCயில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். SC STயில் 35 இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா குரூப் பியில் இருக்கிறது இதை நம்ம பார்க்க தேவையில்லை. குரூப் சியில் இருக்கிறது அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 40 ஃபார் அன்ரிசர்வ்ட். இதுவே சி போஸ்ட்டில் OBCயில் இருந்தால் 43, இதுவே SC STயில் இருந்தால் 45. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். குரூப் சி மட்டும் பார்த்தா போதும், ஏன்னா அதில் தான் ஃபார்மசிஸ்ட் வருது. அப்புறம் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸில் அன்ரிசர்வ்டில் இருக்கவங்களுக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். OBCயில் இருக்கவங்களுக்கு 43 வரைக்கும், SC STயில் இருக்கவங்களுக்கு 45 வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. இதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்திங்கன்னா இந்த டேட் படி +3 இயர்ஸ் வந்து இருக்குது ஃபார் அன்ரிசர்வ்டு EWS. OBCயில் +6 இயர்ஸ், SC STயில் +8 இயர்ஸ். ஸோ 30லேருந்து இதை அப்படியே வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நோ ரிலாக்ஸேஷன் would be available to SC ST OBC candidates applying for unreserved vacancy. அதாவது நம்ம மேலே வேக்கன்சி லிஸ்ட்டில் வந்து அன்ரிசர்வ்டில் ஒரு போஸ்ட் பார்த்துருப்போம் ஹியர். ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இந்த OBC இல்லை SC STயில் கொடுக்கல, ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது தான் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அன்ரிசர்வ்டுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் அன்ரிசர்வ்டில் தான் SC STயில் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது.
ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது, பட் ஓபிசியில் வந்து ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதில் அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் பிடிஎஃப்பில் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம், பேசிக்கான விஷயங்கள். இப்போ நம்ம ஹவு டு அப்ளை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் ஃபில் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் யூசர் இன்டர்ஃபேஸ் அனெக்ஷர் 8 கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. Candidates are informed to apply online mode only. Any other application will be not accepted. ஸோ ஜிப்மர் வெப்சைட்டில் ஹோம் பேஜ் போயிட்டு நேவிகேட் டு த லிங்க் அப்ளை ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் குரூப் BC போஸ்ட் July 2024. Read the advertisement in detail and instruction carefully. The flow chart for filling application given in Annexure 8. ஸோ Annexure 8 வந்து இந்த பிடிஎஃப்பில் பின்னாடி இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ ஃபீஸ் வந்து நம்ம நெட் பேங்கிங் இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, UPI ஏதோ ஒன்றில் பண்ணிக்கலாம். நோ அதர் பேமெண்ட் வில் பி அக்செப்டட். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்ட் EWSல 1500 ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து மேபி 30 to 40 rupees இருக்கும்னு நினைக்கிறேன். ஓபிசியும் வந்து சேம். அப்புறம் SC/STக்கு வந்து 1200 ப்ளஸ் டிரான்சாக்ஷன். பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, எக்ஸம்டட். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிலது பேசிக்கான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்லோட் பண்ணுறது எப்படி பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாமில் மார்க்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஸோ கரெக்ட் ஆன்சருக்கு வந்து +4 மார்க்ஸ், அதாவது கரெக்ட் ஆன்சருக்கு 4 மார்க்கு, ராங் ஆன்சருக்கு -1. இன்கேஸ் ரிவ்யூவில் இல்லை நாட் ஆன்சர் அப்படின்னு இருந்துச்சுன்னா 0. ஸோ இது வந்து ஜிபேட்டோட சேம் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. ஸோ மீதி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லாமே வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவை அப்படின்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது இதில் முக்கியமான விஷயங்கள் நான் எதாவது சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் அதர் பீப்புள் வில் கெட் பெனிஃபிட்டட் பை சீயிங் தட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஜிப்மர் குரூப் B and C ரெக்ரூட்மெண்ட் July 2024. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் ஃபார்மசிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி நிறைய MCQs யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோஸ் செக் பண்ணுங்கள். நிறைய MCQs வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இல்லை அந்த MCQs வந்து புக்காக கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். Thanks for watching. I will meet you in the next video. Until then, it's bye from Vasant Murugesan.